போன பதிவில் சிவன் சதியை திருமணம் செய்ய சம்மதித்தார். அதன் பிறகு சிவன் சதி திருமணம் உறுதியானதும் தேவர் உலகம் இரண்டாக பிரிந்தது. ரிஷிகள், முனிவர்கள் மற்றும் நந்திதேவர் தலைமையிலான சிவகணங்கள். இவர்கள் சக்தியும் சிவமும் இணைந்தால்தான் உலகம் சமநிலை பெறும் என்று நம்பினர். இந்திரன் தலைமையிலான தேவர்கள். சிவபெருமான் ஒரு அகோரி. அவர் இல்லறத்திற்குள் நுழைந்தால் பிரபஞ்சத்தின் அதிகாரம் அவரிடம் சென்றுவிடும், தங்களின் இந்திர பதவி பறிபோய்விடும் என்று அஞ்சினர். அதனால் இந்திரன் ரகசியமாக தக்ஷனிடம் சென்று, உன் மகள் ஒரு சுடுகாட்டு சாம்பல் பூசுபவனுக்கா வாக்கப்பட வேண்டும் என்று அவனது கர்வத்தை தூண்டிவிட்டான். தக்ஷன் பிரம்மாவின் புதல்வன் என்பதால் தனக்குதான் அதிகாரம் அதிகம் என்று எண்ணினான். சிவன் என் மகளுக்கு சமமானவர் அல்ல, அவர் குலகோத்திரம் தெரியாதவர் என்று திருமணத்தை மிக கடுமையாக எதிர்த்தான். தன்னுடைய தந்தையான பிரம்மாவிடம் சென்று முறையிட்டான். அதற்கு பிரம்மா தக்ஷனிடம், மகனே, சிவன் காலத்தையும் கடந்தவர், அவரோடு பகை கொள்ளாதே என்று அறிவுறுத்தினார். ஆனால் அதிகார போதையில் இருந்த தக்ஷன் பிரம்மாவையே எதிர்த்தான். சிவனை மணந்தால் சதி என் மகளே அல்ல என்று அறிவித்தான். திருமணம் நடக்கக்கூடாது என்று தேவர்களும் தக்ஷனும் முயன்றபோது விஷ்ணு ஒரு தந்திரத்தை கையாண்டார். விஷ்ணு தேவர்களை அழைத்து, நீங்கள் சிவனை எதிர்க்கிறீர்கள், ஆனால் தாரகாசுரனை அழிக்க உங்களால் முடியுமா அல்லது என்னால் முடியுமா அல்லது சிவனால் தான் முடியுமா? சிவனுக்கு பிறக்கும் மகனால் மட்டுமே எனக்கு இறப்பு வேண்டும் என்று தாரகாசுரன் வரம் பெற்றுள்ளான். சிவனின் திருமணம் நடக்காமல் எப்படி இது நடக்கும்? உங்களால் தாரகாசுரனை எதிர்க்க முடியுமா என்று விஷ்ணு கேட்டவுடன் தேவர்கள் மனத்தில் பயம் குடிகொண்டது. தாரகாசுரனின் அட்டூழியங்கள் தேவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தாரகாசுரனை அழிக்கவில்லை என்றால் தேவர்களின் அழிவு உறுதி என்று அவர்கள் நம்பினார்கள். ஒரு பக்கம் பதவி பயம், மறுபக்கம் அசுர பயம். தேவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். இறுதியில் தங்கள் உயிரை காக்க திருமணத்தை மேலோட்டமாக ஆதரிப்பது போல நடித்தனர். ஆனால் உள்ளுக்குள் முட்டுக்கட்டை போட தயாராக இருந்தனர். தக்ஷன் திருமணத்தை நிறுத்த சதியின் மனதை மாற்ற முயன்றான். மாயாஜாலங்கள். சதியின் முன் சிவனின் கோரமான உருவங்களையும் அவர் சுடுகாட்டில் எலும்பு மாலை அணிந்து ஆடும் காட்சிகளையும் மாயையாக காட்டினான். உன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று பயமுறுத்தினான். அவர் எப்படி இருந்தாலும் அவரே என் பதி, மாளிகை சுகத்தை விட அவர் பாத நிழலே எனக்கு போதும் என்று சதி உறுதியாக நின்றாள். இது தக்ஷனுக்கு பெரும் அவமானமாகப்பட்டது. இங்கே தேவர்கள் சதி செய்ய, அங்கே அசுரன் தாரகாசுரன் தன் பங்கிற்கு திட்டமிட்டான். சிவன் தவம் களைந்து திருமணம் செய்தால் அவரது தப வலிமை குறைந்துவிடும் என்று தாரகாசுரன் தவறாக கணக்கிட்டான். எனவே திருமணத்தை மறைமுகமாக ஊக்குவித்து பின் சிவனை அழிக்க திட்டமிட்டான். தேவர்கள் பயத்தினால் எதிர்க்க, அசுரனோ அழிக்கும் நோக்கில் ஆதலித்தான். இந்த சிக்கலான சூழ்நிலையில் மகாவிஷ்ணுவின் வழிகாட்டுதலின்படி கைலாய திருமணம் ஒரு போர்க்களத்தின் நடுவே நடக்கும் திருவிழாவாக தொடங்கியது. சிவபெருமான் திருமணத்தை காண வரும் அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். நாளை திருமணத்தை காணலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.